ஸோ அழகீஷ் வெல்கம் பேக் டு ஒரு யூடியூப் சேனல் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்பர்ட். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்இசி ஸ்டாக்கோடைய ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எஸ் வித்வுட் ஃபர்தர் டு லெட்ஸ் டைவ் இன்டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்இசின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே நமக்கு வந்து ஒரு screener.com நான் வந்து போயிருக்கேன். இந்த screener.comல ஆர்இசி அப்படின்றது என்ன ஸ்டாக்கு அண்ட் அந்த ஸ்டாக்கோடைய ஃபண்டமெண்டல் டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்ஸில் இந்த ஸ்டாக்கோடைய நேம்ஸ் நீங்கள் வந்து டைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோடைய ஃபண்டமெண்டல் டீட்டெயில் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஸோ ஆர்இசி இந்தியா அப்படின்னு நம்ம போட்ட உடனே நமக்கு இங்கே வந்து இந்த வந்துருச்சு. ஸோ ஆர்இசின்றது ஒரு பப்ளிக் செக்டர் ஸ்டாக், ஒரு பிஎஸ்யூ ஸ்டாக். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர் ரிலேட்டட் ஸ்டாக், ரைட்? ஸோ இதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பெனியோடைய ஒரு சினாப்சிஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் ஜஸ்ட் ரீட் இட் அவுட். அண்ட் கம்பெனியோடைய மார்க்கெட் கேப் எவ்வளோ, கம்பெனியோடைய ஒரு ஸ்டாக் பி ரேஷியோ எவ்வளோ, அண்ட் கம்பெனி வந்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து எடுத்திருக்காங்க அண்ட் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கீ பாயிண்ட்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் ஜஸ்ட் ரீட் அபவுட் தெம். அண்ட் நீங்கள் இந்த கம்பெனியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி ஆர்இசியோடைய கம்பெடிட்டர் வந்து யார் யாரெல்லாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ இது பவர் ரிலேட்டட்ல இருக்கிறனால ஸோ ஐஆர்இடியே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஆர்இசியோடைய கம்பெடிட்டர் தான். ஸோ அண்ட் இந்த கம்பெனியோடைய பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் ப்ரொமோட்டருடைய ஹோல்டிங், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ இது எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வெப்சைட்ல இருந்து, ரைட்? ஸோ எஸ், இப்போ நம்ம வந்து ஒரு டெக்னிக்கல் சைடு வந்து போகலாம். ஸோ இப்போ இந்த ஆர்இசி ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2023 நல்ல ஒரு புல்லிஷ் அப் ட்ரெண்ட்லேயே இருந்தது நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 400 அப்படின்ற ஜோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 500ல இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ஆக்ட் ஆஸ் அ ரெசிஸ்டன்ட் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட்லேயே இருந்திருக்கு பாஸ்ட் ப்ரீவியஸ் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் இப்போ இந்த ஸ்டேஜஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரெசிஸ்டன்ட் எடுத்திருக்கு, ரைட்? ஸோ 510 அந்த ரேஞ்சஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜோன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து ஒரு சப்ளை ஜோன்னே சொல்லலாம். ஸோ இந்த சப்ளை ஜோன்லேருந்து நெக்ஸ்ட் ஃபால் வந்திருக்கு, ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 400ன்ற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டா வந்து ஆக்ட் ஆயிட்டு இருக்கு, ரைட்? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிமாண்ட் ஜோன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம், ரைட்? ஸோ இப்போ ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆல் டைம் ஹை நியரில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஜோனை வந்து பிரேக் பண்ணிச்சு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் ஜோனை பிரேக் பண்ணிட்டு நமக்கு வந்து இதை வந்து ரீடெஸ்ட்டும் பண்ணியிருக்கான். ஸோ ரைட், ஸோ ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ராங் ஹையுமே வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. பட் டியூ டு எலெக்ஷன் அப்படின்றனால ஸோ இந்த ஃபால் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு, ரைட்? ஸோ இது வந்து ஒரு 30% ஃபால் வந்து டியூ டு எலெக்ஷன். ஸோ அப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் இந்த டிமாண்ட் ஜோனில் தான் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஸோ இந்த டிமாண்ட் ஜோன்லேருந்து மறுபடியும் ரீபவுண்ட் ஆகி ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆல் டைம் ஹை வந்து வச்சிருக்கான். ஸோ இதுதான் அது, ரைட்? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஹை, இந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் பண்ணிட்டு நமக்கு வந்து ஒரு ஆல் டைம் ஹை வச்சிருக்கான். ஸோ இந்த ஆல் டைம் ஹைல இருந்து அகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 560ல ஒரு நியூ ஜோன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இந்த ஸ்டாக்குக்கு, ரைட்? ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் பாட்டம் அப்படின்ற ஒரு செட்டப் வந்து நமக்கு இங்க வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்ல பாக்குறோம். ஸோ இப்போ வந்து 1 hour டைம் ஃப்ரேம்ல நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நமக்கு வந்து இந்த ஆல் டைம் ஹைல இருக்கிற ஒரு சப்ளை ஜோன், ரைட்? ஸோ இங்க இருந்து தான் நமக்கு வந்து ஸ்டாக் வந்து ரீபவுண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிமாண்ட் ஜோன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம், ரைட்? ஸோ இதை வந்து நம்ம மேஜர் டிமாண்ட் ஜோன் அண்ட் மேஜர் சப்ளை ஜோன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்மீடியட் ரெசிஸ்டன்ட் வந்து எடுத்திருக்கு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ட்டை இது வந்து பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் அதை வந்து ரீடெஸ்ட் பண்ணுது, ரைட்? ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு மைனர் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ட் எடுத்தது அண்ட் இந்த ஜோனில் மறுபடியும் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இது வந்து ஃப்ளிப் ஆயிருக்கு, ரைட்? ஸோ இது வந்து ஃப்ளிப் ஜோன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஃப்ளிப் ஜோன் அப்படின்னா ஒரு சப்ளை ஜோன் டிமாண்ட் ஜோன் ஆக்ட் ஆகும், ஒரு டிமாண்ட் ஜோன் சப்ளை ஜோன் ஆக்ட் ஆகும் எப்போ இந்த ஜோன் வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா, ரைட்? ஓகே, ஸோ அந்த ஃப்ளிப் ஜோன் கான்செப்ட் தான் இங்கே நமக்கு வந்து ஒர்க் ஆயிருக்கு. ஸோ ஒன்ஸ் இங்க இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ப்ரைஸ் வந்து அகைன் இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் எடுத்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனர் சப்ளை ஜோன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம், ரைட்? ஸோ இப்போ நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்திருக்கு. அட் த சேம் டைம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் பாட்டம் வந்து ஃபார்மேஷன் எடுத்திருக்கு, ரைட்? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு சப்போர்ட் ரீஜியன் அண்ட் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெக்லைன் சொல்லுவோம். இந்த நெக்லைனை இங்கே வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான்.
ஸோ ரீடெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹை வச்சிருக்கா, ரைட்? ஸோ இப்போ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் ஸ்டாக் வந்து இந்த டிமாண்ட் ஜோன் அப்படி இல்லை அப்படின்னா இந்த டிமாண்ட் ஜோனில் போய்ட்டு ரீபவுண்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் இந்த ஹையை வந்து நீங்கள் வந்து டேக் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே வந்து ரீடெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்து உங்கள் ரேடாரில் வச்சுக்கோங்க. ஸோ எஸ், இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்இசியோடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் கைஸ். ஸோ இப்போ நீங்கள் சேஃப் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா ஸோ ஒன்ஸ் இந்த ஆல் டைம் ஹையை அது வந்து பிரேக் பண்ணிட்டு அண்ட் அகைன் ரீடெஸ்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ இஃப் நீங்கள் வந்து ரிஸ்கி ட்ரேடர், ரிஸ்க் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஸோ இந்த 1 hour டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம், ரைட்? ஸோ இப்போ நீங்கள் இன்னைக்கு ஸ்டாக் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு ஸோ இந்த லோ, ஓகே, இந்த ஸ்விங் லோவை உங்களுடைய ஸ்டாப் லாஸை எடுத்துட்டு யூ கேன் ட்ரேட் தி ஸ்டாக், ரைட்? ஸோ எஸ், இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்இசியோடைய ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் கைஸ். ஸோ if you like this video, make sure you subscribe to our YouTube channel to see more videos like this, and I will see you guys in the next video. Until then, you go make impact, make difference.